நாம் கடந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்கள் நாம் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலேயும் முதலாவதாக பரிசுத்தம், எப்படி பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். 2வதாக உத்தமம், ஒரு மனிதன் உத்தமனாய் இருக்கிறானா இல்லையா என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வதை குறித்து அநேக காரியங்களை நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதனுடைய விளக்கங்களை கூட நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். முதலாவது உண்மை, 2வது நேர்மை, 3வது தேவ பயம், 4வது பரிசுத்தம், 5வது கீழ்ப்படிதல், 6வது மனம் திரும்புதல், 7வது அன்பு. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் உத்தமத்தை குறித்து நாம் பார்த்துவிட்டு அடுத்த பாயிண்ட் உண்மை, ஒரு மனிதன் உண்மையாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது 2வது தலைப்பில் உள்ள உத்தமத்தை தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். வேதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் இப்பொழுது வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் ஆபிரகாம் இடத்தில் என்ன சொல்லுகிறார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் இடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் ஒரு மனிதனை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை எபேசியர் 1:4 நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாமை தேவன் வந்து படிப்படியாக எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தி சொல்லி, ஒவ்வொரு காரியத்திலும் நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆபிரகாமுக்கு சில கட்டளைகளை தேவன் கொடுத்து, அந்த கட்டளையின்படியாக ஆபிரகாமை தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தையும் கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த காரியம்? உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக, அந்த இடத்தில் யாருக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் என்றால் தேவனுக்கு முன்பாக. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர், அவர் இந்த பூமியை படைத்து, அப்படிப்பட்டவருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற அநேக காரியங்களில் நாமும் எப்படி உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள், கடந்த வாரத்தில் நாம் பார்த்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:9வது வசனத்துல பார்த்தோம்னா, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அப்போ ஆபிரகாம் எப்படி நடந்திருக்க வேண்டும் அப்படி என்பதை பத்திரமாய் நடக்க பொழுதுதான் ஒரு உத்தமத்தில் எப்படி இடராமல், அந்த உத்தமத்தின் கேட்டகரியை விட்டு வெளியே வந்துடவே கூடாது. அப்ப அதுல இடரை போய் விடக்கூடாதுன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய நடக்க, பேச்சு, அவருடைய செயல்கள் எல்லாவற்றிலையும் எப்படி உத்தம அடையாளங்களை நாம் பார்த்தோமோ அதுல எல்லா கேட்டகரியிலும் ஆபிரகாம் பத்திரமாய் நடந்திருக்க வேண்டும். நோவாவை நாம் எடுத்துக்கொண்டோமானால், நோவா வந்து நீதிமானும் உத்தமனுமாக தேவனுக்கு முன்பாக அவர் இருந்தார். எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப நோவா எப்படியா இருந்திருப்பார்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் என்றால், நோவாவுடைய காலத்துல மனுஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நோவாவும் அவங்க குடும்பமும் அவங்களோடு கூட போய் என்ன பண்ணல? சேரல. அப்ப இன்னைக்கு அடுத்த வசனம் நம்ம அதை தொடர்ந்து 5வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், அங்க என்ன சொல்லப்படுகிறது? மனுஷனுடைய அக்கிரமம்
பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷனுடைய இருதயம் அக்கிரமத்தினால நிறைந்திருக்கிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் இந்த பூமியில ஆதாம் படைக்க பொழுது ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்றுதான் ஏவாளை தேவன் இந்த பூமியிலே படைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கென்று ஏதேன் தோட்டத்தை அவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் சாத்தான் தந்திரமாய் உள்ளே புகுந்து அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணான்? நாஸ்தியாகிட்டான். இப்போ அந்த அப்படியே சந்ததியாய் பெருகி வருகிறது. ஆண்டவர் மனுஷனை படைத்ததை கண்டு மனஸ்தாபப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்ப இந்த இடத்துல 7வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதும் என மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷன் இந்த பூமியில படைத்து அவங்க எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார். என் பிள்ளைங்க என்னோடு கூட இருக்குன்னு சொல்லி எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி அவரை வேதனைப்படுத்தும் பொழுது அவருடைய இருதயம் மிகுந்த மனஸ்தாபத்துக்குள்ளாக போகிறது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் நீதிமானாகவும் உத்தமமாகவும் இருக்கிறார். என்ற காலகட்டத்திலையும் அப்படித்தான் அநேகர் தேவனுக்கு உத்தமமாக இருக்கிறது இல்லை. தேவன் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்ப்பார். இன்னைக்கு உலகம் எத்தனையோ எது பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களுக்கு பின்பாக, உலக மாயங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளும் மற்றவர்கள் ஓடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களோடு கூட சேர்ந்து இவர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் மனஸ்தாபப்படுகிறார். என் பிள்ளைகளை நான் இந்த பூமியில சிருஷ்டித்த நோக்கம் என்ன? ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். நோவாவை கூட நீதிமானம் உத்தமமாய் நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும். ஆனா உலகம் ஓடுதே, உலகம் மாயா இருக்கு, அது பின்னாடி ஓடி போகும் பொழுது பரலோகத்தை என்ன பண்ணிடுவாங்க? இழந்து போய் விடுவார்கள். 11வது வசனம் நம்ம பார்த்தோம்னா, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இந்த பூமி எப்படி நிறைந்திருக்கிறதா? இந்த பூமி அவர் படைத்த நோக்கம் என்ன? எல்லாரும் மகிழ்ந்து இருக்கணும் சொல்லி. ஆனா இப்ப இந்த பூமி கொடுமையான இருக்கிறது. தேவன் பூமியை பார்த்தால் இது அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பூமியில இந்த உலகத்துல அநேக விதமாய் போனாலும் கூட அவர்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் தேவனை அறியாதவர்கள். நாமும் என்ன செய்வோம்? அவங்க ஓடுறாங்களே, நம்மளும் உலக பிரகாரமா உலகத்துல உலகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? உலக ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கலாம். ஆனா பரலோகம் இருக்கிறதா? கொஸ்டின் மார்க் போடணும். இன்னைக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லைன்னா கூட நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மிகுந்த ஒரு சமாதானம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா உலகத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பணம் அதிகமா இருக்கிறவங்கிட்ட தூக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு. ஆனா பணமே இல்லாம ஒருத்தர் இருக்கிறவங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவோம். என்னதான் வசதி இருந்தாலும் நிம்மதி இல்லை. அப்போ வசதியை தேடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓடவே கூடாது. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால், உலகம் இப்படி இருக்கு, உலகம் இப்படி ஓடுதுன்னு சொல்லி அன்னைக்கு நோவாவும் ஓடி
அவங்க குடும்பம் என்ன ஆயிருக்காது, பிழைச்சிருக்க முடியாது. அப்ப தேவன் வைத்த ஒரு இடம், தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம், தேவன் வைத்திருக்கிற ஒரு தரிசனத்தை நம்ம அறிந்து நம்ம போகும் பொழுது நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி பாதுகாக்கப்படும். அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால் 12வது வசனத்துல, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவ்வளவுதான். இப்ப எல்லா மனிதர்களுடைய முடிவு தேவனுடைய கருத்துக்குள் வந்துருச்சு. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அப்படி அழித்து போட்டு விட்டால் அவர்கள் எல்லாம் எங்க போய் இருப்பார்கள்? அப்போ இந்த உலகம் இழுக்கும், அநேக காரியங்களை இழுக்கும். ஆனா அந்த இழுப்புக்கெல்லாம் நம்ம ஓடாம கர்த்தரை மாத்திரம் முடிவு பரியந்தம் வரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, நீதிமான உத்தமமாக நம்ம வாழும் பொழுது நமக்கு நித்திய ஒரு திவ்யத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். பரலோக ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணுவோம்? சுதந்திரிப்போம். அடுத்தபடியாக யோபுடைய காரியத்தில் நம்ம பார்ப்போமானால், குற்றம் இல்லாத ஒரு உத்தமன் என்று சொல்லி தேவன் யோபுவுக்கு சாட்சி கொடுக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் என்றார் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சி யாரிடத்துல இருக்கும்? தேவன் ஒரு மனிதனுக்கு சாட்சி கொடுக்க அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை குற்றமில்லாத ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையாக யோபுடைய வாழ்க்கை இருந்தது. அடுத்தது நம்ம பார்த்தோமானால், தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், உனக்கு கட்டளையிட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். இந்த இடத்துல உன் தகப்பன் எப்படி உத்தமமா நடந்தாரோ அது போல நீ என்ன பண்ணணும்? நடக்கணும். தகப்பன் பிள்ளைகள் வைத்து நாம் எப்படி நடக்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளும் அப்படியாக உத்தமத்தில் நடக்க தேவன் எதிர்பார்ப்பார். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். அப்போ தாவீது நடந்தது போல சாலமோனும் நடக்க வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் சாலமோனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடி உத்தமத்துல எப்படி இருக்கணும்? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது வியாதியின் நேரமாக இருந்தாலும் உத்தமத்தில் இருக்கிறதை தேவன் எதிர்பார்ப்பார். ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த இடத்துல ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவின் இடத்துல சொல்ற, நீ பிழைக்க மாட்டப்பா, உன் வீட்டு காரியத்தை நீ என்ன பண்ணிடு, எல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ மரிச்சு போக போற அப்படின்னு சொல்லும் பொழுது எசேக்கியா மன தைரியத்தோடு கூட என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் தன்னுடைய உத்தமத்தை அவர் விடல. அடுத்த வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது
பார்வைக்கு நலமானதை செய்தேன். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி எசேக்கியா என்ன பண்றாருன்னா அழுறார். ஆண்டவரே, நான் உன்னுடைய சமூகத்துக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேனே அப்படின்னு சொல்லி அந்த அழுக தேவ சமூகத்துக்கு என்ன ஆயிட்டு எட்டப்பட்டு விட்டது. 4வது வசனம், அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உத்தமத்தில் இருந்து வெளியவே வரக்கூடாது. சில சூழ்நிலைகள் நம்முடைய உத்தமத்துக்கு மாறாக, எதிர்ப்பாக, விரோதமாக எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது அந்த உத்தமத்தினுடைய காரியத்தினுடைய விளைவுகள், அதனுடைய பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். இந்த இடத்துல எசேக்கியா தேவ சமூகத்தில் போய் மிகவும் அழுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். அழுத பின்பாக அதே ஏசாயா தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? 4வது வசனத்தை வாசித்து போகும்போது, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, அதே ஆண்டவர் தான் ஏசாயா கிட்ட போய் சொல்லி அனுப்பினார். முன்னாடி அவன் வீட்டு காரியத்தை போய் ஒழுங்குபடுத்த சொல்லுன்னு சொல்லி, இப்போ எசேக்கியா தேவ சமூகத்தை நோக்கி அழுத பின்பாக அதே தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் அவன் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி 5வது வசனத்துல எசேக்கியாவை அவர் நோக்கி வந்து, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். உத்தமமாக நாம் நடக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் போய் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் உடனடியாக பதில் வரும். ஹல்லேலூயா. உடனடியாக பதில் வரும். ஏன்னா தேவனுக்கு உத்தமமாய் நடக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உடனடியாக பதில் தருவார். ஏனென்றால் வேதத்துல நம்ம பார்ப்போம்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமத்தின் கேட்டகரியில ஒரு சிலருடைய வாழ்க்கையில் உள்ள உத்தமங்களை மாத்திரம் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 3வது தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். உண்மை. பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளில் 1வது பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்தோம். 2வது உத்தமத்தை குறித்து நாம் பார்த்தோம். 3வதாக உண்மை. இந்த உண்மையில அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மை என்பது நாம் மற்றவர்களிடத்தில் பழகக்கூடிய அந்த பழகுதலில் கூட தேவன் நம்ம இடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்? உண்மையை எதிர்பார்ப்பார். அப்படிப்பட்ட உண்மையிலே நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் எதிர்பார்ப்பார். நாம் பழகுகிற அந்த பழக்கம் கடமைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியம் அவர்களிடத்தில் ஆக வேண்டும் என்பதற்காகவோ நாம் பழகுகிறதில் உண்மை இல்லை என்றால், நம்ம உண்மையா இருக்கிறோமா, உண்மையா இல்லையா, ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கிட்ட பழகிறது போல இருக்கிறோமா இல்லையா என்பதை கர்த்தர் நம்மை பார்ப்பார். உண்மை என்பது அநேக காரியங்களில் நாம் உண்மையாக நடக்க வேண்டும். வேதத்தின்படி கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். எபிரெயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, சகோதரர் சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்பதை நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அப்போ நம்ம பழகுகிற நண்பர்களிடமாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர்களிடத்தில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை இடத்தில் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? உண்மையாக நாம் நடக்கும் பொழுது
தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியும், பெற முடியும். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஒரு 6 தலைப்புல இந்த உண்மையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக விசுவாசத்தின் உண்மை. முதலாவதாக விசுவாசத்தின் உண்மை. இரண்டாவது பரிசுத்தத்தின் உண்மை. மூன்றாவதாக ஜெபத்தின் உண்மை. நான்காவது உபத்திரவத்தின் உண்மை. உபத்திரவத்தின் உண்மை. ஐந்தாவதாக மன திரும்புதலின் உண்மை. ஆறாவது திருவிருந்து எடுக்கிறதின் உண்மை. இந்த உண்மையை குறித்து நாம் ஒவ்வொரு படிப்படியாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக விசுவாசத்தின் உண்மை. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல எதை அவர் விசுவாசிக்கிறார்? அப்படி என்றால் தேவனை அவர் விசுவாசிக்கிறார் என்றால் ஆபிரகாம் தன் வாழ்க்கை முழுவதும் தேவனை என்ன பண்ணியிருக்கிறார்? விசுவாசித்து அவர் நடக்கிறார். அதுல முதலாவது நம்ம பார்ப்போமானா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த போது அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர் வந்தார் என்பதை எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் எங்க போறோம், என்ன செய்ய போறோம்ன்றது தெரியாது. ஆனால் விசுவாசத்துல உண்மையாக இருந்து அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதை அவர் விசுவாசித்தார் என்றால், ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். உன் சந்ததி எவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வயதாகிவிட்டது, சாராவுக்கு வயதாகி எதுல விசுவாசமா இருக்கிறார் அவர்? ஆண்டவர் குழந்தை பெருகுன்னு சொல்லிட்டு ஒரு சந்ததி பெருகுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட அவர் என்ன பண்றாரு? நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறார். அடுத்த வசனம் 19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்துல என்னவா இல்லையா? பலவீனமா இல்ல. அப்போ அவன் ஏறக்குறைய எத்தனை வயது? 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த இடத்துல விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணுமா? பலன் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த வசனத்துல நாம் பார்ப்போமானால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இல்லாதவைகளை இருக்கும்படி அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இது முடியாதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா தேவன் ஒரு வாக்கு தத்தமாய் நமக்கு கொடுப்பார். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்து என்ன பண்ணணும்? தினமும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்ம விசுவாசிக்க வேண்டும். நமக்கு தெரியும் இது முடியாதுன்னு தெரியும்,
ஆனா அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே செய்வார். விசுவாசம் இல்லை, சந்தேகம், ஒரு துளி சந்தேகம் கூட படல. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். செத்து போன சரீரம், அந்த கர்ப்பப்பை செத்து போய் கிடக்குது, அதுல ஒரு குழந்தை உருவாகும் என்பது சாத்தியமே இல்லை. டாக்டருடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, இனி பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட சாராளுக்கு குழந்தை பிறக்கும் என்ற ஒரு வாய்ப்பே இல்லாத நேரத்துல தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசமாய், அந்த விசுவாசத்தில் அவர் உண்மையா இருந்தார், அதை அப்படியே விசுவாசித்தார். நடந்தது என்ன? அடுத்த வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அடுத்த வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. வேதத்துல ஒரு காரியம் சொல்றாங்களா, அந்த காரியம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த காரியத்துல ஆபிரகாமுடைய காரியத்துல பொறுத்திருக்கும் அந்த குழந்தை செல்வத்துக்காக இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நாம் தேவனிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையில சாராளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா இல்லையான்ற ஒரு சந்தேகம் ஒரு துளி கூட படாம இருந்ததுனால நடந்தது என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில இருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானால் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இது நடக்குமா? இது சாத்தியமா? அப்போ தேவன் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டா கொடுத்ததுதான், அது நிறைவேறியே ஆகும். அது நிறைவேறாமல் போகவே போகாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருடம் கூட கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார். அந்த வாக்கு தத்துவம் ஏன் என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த வாக்கு தத்துவம் இந்த ஆண்டுக்குள்ளாகவே நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எத்தனை ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளாக இருந்திருக்கும். ஆபிரகாம் தேவன் வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தின்படி அவர் உண்மையாய் அதை காத்து கொண்டபடியினால் இது நடக்காதுன்னு சொல்லி அவர் அவிவிசுவாசம் பட்டு இருந்தார்னா அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்து இருக்கவே இருக்காது. அப்போ அந்த சந்ததி என்னவாயிருக்கும்? பெருகவே பெருகி இருக்காது. இன்னைக்கு நம்ம மத்தேயு 8:11 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில் அங்க பந்தி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சந்ததி உருவாகாமல் போயிருந்தால், ஈசாக்கு உருவாகாமல் போயிருந்தால் அவங்க சந்ததியாய் அங்க இருந்திருக்க முடியாது. தேவனுக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஆனா தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியத்துல நாம் விசுவாசிக்க வேண்டும். இது நடக்காதுன்றத அவிவிசுவாசத்திற்குள் போகாமல் என் வாழ்க்கையில கர்த்தர் இது நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் உண்மையாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இது விசுவாசத்தின் உண்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்தத்தின் உண்மை. பரிசுத்தத்துல தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் அதை பார்ப்போமானால் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்பதற்கு முன்பாக
யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் இருக்கிற இடத்துல பாவம் சூழ்ந்து வந்தது. யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல இருந்ததுனால அந்த பாவம் யோசேப்பை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனா செய்யாத ஒரு குற்றத்துக்கு, செய்யாத ஒரு தவறுக்கு யோசேப்பை சிறைச்சாலையில என்ன பண்றாங்க, கொண்டு போய் போடுகிறாங்க. இது ஒரு பகுதியில் இருக்கும் பொழுது எகிப்துக்கு யோசேப்பு வருவதற்கு முன்பாக யோசேப்பு தன் சகோதரர்களாக பகைக்கப்பட்டு அவர் எகிப்துக்கு விற்கப்படுகிறார். இவ்வளவு சூழ்நிலைகளிலும் யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்துல உண்மையாக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இந்த இடத்துல எகிப்து தேசத்துல கொண்டு வந்து இஸ்மவேலிடத்துல இருந்து அவங்க வாங்குறாங்க. 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானால் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். இப்ப இந்த யோசேப்பு எங்க இருக்கிறார் அப்படின்னா, எஜமானுடைய வீட்டில், எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அதாவது அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. ஒருவரோடு கூட கர்த்தர் இருந்தால் அவங்க எங்க போனாலும் அவர்கள் நிமித்தம் போகிற இடத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். எப்படி எஜமான் யோசேப்பை பார்க்கிறாரு. யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு செய்யறதெல்லாம் வாய்க்குதப்பா. ஏன் வாய்க்குது? கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறபடியினால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, நீங்க யாராவது ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த வீடு ஏதோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி கூட இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அந்த வீட்டுக்குள்ளாக போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் நாம் போகிறபடினால் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறபடினால் அந்த வீடும் ஆசீர்வதிக்கப்படும். அதன் பின்பாக சொல்லுவாங்க, நீங்க என்ன பிரதர், எனக்கு என்னன்னே தெரியல, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்க, எங்க வீட்டுக்கு வந்து போனீங்க, அதுல இருந்து எங்களுடைய வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்கிட்டு நாங்க இப்போ ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நம்ம போனதுனால அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட வந்தபடியினால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இந்த சூழ்நிலையில யோசேப்பு எகிப்தினுடைய அந்த எஜமானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது யோசேப்புக்கு ஒரு சோதனை வருகிறது. இந்த சோதனை அவருடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அளவுக்கு வருது. அதுல உண்மையாய் யோசேப்பு அந்த பரிசுத்தத்துல உண்மையாய் அவர் இருந்தார். வாசிக்க கேட்போம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. யோசேப்பு சொல்றார், இந்த வீட்டில என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அணுகும்.
இப்படி அணுகும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, நாம் அந்த பரிசுத்தத்தில உண்மையுள்ளவர்களாய் நாம் முடிவு பரியந்தம் வரை தேவனுக்கு பயந்து நடக்கிறபடியினால் எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி நாம் பரிசுத்தத்தில அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது சூழ்நிலைகள் வரும். இந்த உலகம் பொல்லாங்களால் நிறைந்திருக்கிறது. அநேக பாவங்கள் நம்மை சூழும்படியாக தான் வரும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் நம்மை காக்கிறது மாத்திரம் இல்லாமல் தேவன் அதை பார்த்து நம்மை உயர்த்துவார். ஏனென்றால் நம் பரிசுத்தத்தை அப்படி தேவனுக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இந்த எதிர்பார்ப்பின்படி நம் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது தேவன் அதிலேயும் ஒரு நன்மையை நமக்கு வைத்திருப்பார். எப்படி நன்மையை வைத்திருப்பார் என்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் முதல் 41வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் என்று வேறு ஒருவனும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தேவன் கூட தான் இருக்கிறார். யாரோட கூட? யோசேப்போடு கூட தான் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள் வருது, எவ்வளவோ போராட்டங்கள் வருது, எவ்வளவோ பொய் குற்றங்கள் சாட்டப்படுகிறது. இத்தனைக்கும் மத்தியில சிறைச்சாலையிலேயே போட்டாங்க, எவ்வளவு சூழ்நிலைகள். ஆனாலும் கூட எதையுமே யோசேப்பு என்ன பண்ணல, பொருட்படுத்தவும் இல்லை, மனதுக்குள்ள சிந்தனைக்குள்ள எதையுமே எடுத்துக்கொள்ளவும் இல்லை. ஏனென்றால் தேவன் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எது எழுப்பினாலும் கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். யோசேப்புடைய காரியங்கள் எல்லாம், யோசேப்பு எதை செய்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்றாரு, வாய்க்க செய்கிறார். அப்போ இப்போ ஒரு சூழ்நிலைகள் ராஜாவுக்கு வருது. அந்த நேரத்துல யாரையும் கூப்பிட்டு பார்க்கறாங்க, ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்துல எத்தனையோ மந்திரவாதிகள் எவ்வளவோ காரியங்களை எவ்வளவு வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா இந்த காரியத்தை ராஜாவின் இடத்துல யாராலுமே வெளிப்படுத்த முடியல. அப்போ வெளிப்படும்படியாக உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ளவன் ஒருவனும் வேறு ஒருவனும் இல்லை என்ற அளவுக்கு நடக்குது. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நாம் பெற சில கால தாமதங்கள் ஆகும். அந்த சூழ்நிலையில எனக்கு இப்பவே இது நடந்தா நமக்கு நல்லா இருக்குமே சொல்லி நாம் நினைப்போம். ஆனா அப்ப அது நடந்திருந்தா அதனுடைய பலன் நம்ம ஒரு அளவுக்கு தான் பார்த்திருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்றாரு, நீ போய் ராஜாவின் இடத்துல என்ன பண்ணு, சொல்லு, நான் ஒரு குற்றமும் செய்யாதவன், என்னை விடுதலை ஆக்க சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா ராஜாவின் இடத்துல போய் இவர் என்ன பண்ணல, சொல்லல, மறந்துட்டாரு. ஆனா சில ஆண்டுகள் கழித்து யாருக்கு ஞாபகம் வருது, அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. நம்ம சிறைச்சாலையில இருக்கும்போது யோசேப்பு நமக்கு இந்த வெளிப்பாடுகளை நமக்கு சொன்னாரே அப்படின்னு சொல்லி வரும்பொழுதுதான் இப்போ ராஜா அந்த இடத்துல கேட்கிறார். மறுபடியும் வாசிப்பை ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கீங்க, யோசேப்பு கைதியாக கொண்டு வந்து விற்கப்படுகிறான். அப்படி கொண்டு வந்து விற்கப்பட்டவன் தான் பின்பு செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையிலே போய் தண்டனையை அனுபவித்து அதன் பின்பாக ஒரு காலம் வருகிறது, ராஜாவின் இடத்துல வருகிறார். ராஜாவின் இடத்தில் வரும்பொழுது யோசேப்பின் தலை உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தில் என்னவா இருந்தார், உண்மையாக அவர் இருந்தபடியினால் தேவன் அந்த பரிசுத்தத்தை அவரிடத்தில் எதிர்பார்த்ததை அப்படியே நிறைவேற்றினபடியினால் ராஜாவின் சிங்காசனத்திற்கு கீழ் ஒரு பிஎம் போஸ்டிங் கூட சொல்லலாம் நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு எங்கேயோ இருந்தவரை கொண்டு வந்து தேவன் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, உன்னை அதிகாரி ஆக்கினேன். எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் யோசேப்பு இப்ப யாரு? அதிகாரியா இருக்கிறார். ஒரு சொப்பனம் தான் இதுக்கான விளைவுகளுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம். ஏன்னா 17 வயசுல யோசேப்பு சொப்பனம் காட்டுறார். அந்த சொப்பனம் சகோதரர்களுக்கு மத்தியில என்னவா இருக்கு? அற்பமா இருக்கு. என்ன உன்னை சுத்திலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து வணங்கணுமா? அது மாத்திரம் இல்லாம அப்பாவும் அம்மாவோட வணங்கணுமா அப்படின்னு சொன்னவங்க. கடைசியில் என்ன நடந்தது? கர்த்தர் அந்த சொப்பனத்தை எப்படி யோசேப்புக்கு காண்பித்தாரோ, யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் உடன் இருந்தபடியினாலே அவர் தலை உயர்த்தப்பட்டது. நமக்கு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நாம் எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? பரிசுத்தத்தில் உண்மையாக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தோம் விசுவாசத்தின் உண்மை. இரண்டாவதாக பரிசுத்தத்தின் உண்மையை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக ஜெபத்தின் உண்மை. எப்படி ஜெபத்தில நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்திலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நாம் செபிக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். அப்படி நாம் குடும்பத்திலையும் அல்லது தனிப்பட்ட முறையில நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா என்ன நடக்கும்? அப்படி ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் சமாதானமே இல்லை? நான் ஆலயத்துக்கு போறேன், நான் எல்லா பயனையும் கலந்துக்கிறேன், எல்லாமே நான் செய்யறேனே, ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் அப்படின்னு நம்ம அநேக முறை நாம் யோசிப்போம். ஜெபம் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. ஜெபம் இல்லை என்றால் கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வேலைக்கு போவோம் அல்லது வியாபாரம் செய்வோம், இல்லைன்னா தொழில் செய்வோம், வருமானம் வரும். ஆனா வந்த வருமானம் எப்படி நம்ம கையை விட்டு போகுதுன்னே தெரியாது. அப்ப கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு வீணான செலவுக்கும் எந்த செலவுக்கு எப்படி போகும்னு தெரியாது. ஏனென்றால் ஜெபம் இருக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல எடுக்க முடியாத அளவுக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபத்தில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. ஜெபம் இல்லை என்றால் நம்ம அநேக காரியங்கள்ல அதிகமா நம்ம முயற்சி எடுப்போம். இந்த காரியம் நமக்கு முடிஞ்சிச்சுன்னா இதுல நமக்கு ஒரு அதிகமான வருமானம் வரும், அல்லது இந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னா இதுல ஏதாவது ஒரு நன்மை வரும்னு சொல்லி அதிகமா பிரயாசப்படுவோம். ஆனா நாம் படுகிற பிரயாசம் எதுல போய் முடியும் அப்படின்னா தோல்வியில போய் முடியும். ஏனென்றால் நாம் செபிக்காமல் நாம் எதை செய்தாலும் அது வாய்க்காது. ஜெபம் இல்லை என்றால் குடும்பத்தில் பாதுகாப்பு இருக்காது. வெளியே போவோம், திடீர்னு போவோம், ஏதாவது ஒரு அடிபட்டு வீட்டுக்குள்ள வருவோம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், நல்லா தான் நம்ம கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆகும்? ஒருவருக்குள் ஒருவர் சண்டை உண்டாகும். அப்படி ஒரு தேவ பாதுகாப்பு நமக்குள்ளாக இல்லாம போயிடுச்சுன்னா பலவித காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்ப ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கும் சரி, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சரி, தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில
அஸ்திபாரமே நம் கட்டப்படுகிற வீடு எப்படி ஒரு கடக்கால் எடுத்து அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ, நாம் அதன் மேல கட்டப்படுகிற வீடு எப்படி பல மடங்கு அடுக்குமாடி கட்டுவாங்க. ஆனா அந்த பல மடங்கு அடுக்குமாடிக்கு எது ஸ்ட்ராங், எது பேஸ்? அந்த அஸ்திபாரம் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அஸ்திபாரம் என்ன? அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு என்னவா இருக்கும்? ஜெயத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்மளால பெறவே முடியாது. வேதம் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதே இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்க நல்லா வாசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லுகிறது, நீங்க அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்படுகிறதுனாலே, 27வது வசனம்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் இப்படியாக ஒவ்வொரு காரியத்தை குறித்து உடைக்காக, உணவுக்காக, வீடுக்காக எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற? உன் கவலைகள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டு தூரம் வச்சு நீ முதலாவது என்ன பண்ணணும்? வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லல, கூட கொடுக்கப்படும் என்றால் நீங்க நினைக்கிறத விட, நீங்க எதிர்பார்க்கிறத விட, நீங்க ஜெபத்துல எந்த காரியத்துக்காக காத்து இருக்கிறீர்களோ அதை விட கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். அப்படி தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் என்னன்னா, காலையில எழுந்து இருக்கிறோமா, காலையில எழுந்த உடனே மொபைலை பார்க்காம, காலையில எழுந்த உடனே வீட்டுக்குள்ள சண்டை போட்டு இருக்காம, காலையில எழுந்த உடனே முதல்ல தேடக்கூடியது வேதம். தேவனை தேடணும், தேவ சமூகத்துல முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணுமா, குடும்பத்துல சமாதானம் இருக்கணுமா, சந்தோஷம் இருக்கணுமா, மகிழ்ச்சி இருக்கணுமா, ஆசீர்வாதம் இருக்கணுமா, செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணுமா, எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரம் என்ன? ஜெபம். கணவனை ஒப்பு கொடுக்கணும், மனைவியை ஒப்பு கொடுக்கணும், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், நம்மளை பாதுகாக்கணும். நமக்கு விரோதமா சத்துரு எவ்வளவோ பேரை எழுப்பி விடுவான். அப்ப இப்படிப்பட்ட எதிர் வல்லமைகள் இருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நமக்கு என்ன முக்கியம்? முதலாவதாக ஜெபம் முக்கியம். அப்படி ஜெபத்தை, அதனாலதான் ஜெபத்தில் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை நிச்சயமாய் நாம் என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, தானியேலுடைய காரியத்துல தானியேலை எவ்வளவு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? பார்க்கிறாங்க. அவன் மேல பொய் குற்றம் சாட்டணும்னு பார்க்கிறாங்க. அவனை எந்த ஒரு விஷயத்திலையும் அவன் மேல என்ன பண்ணல? குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் வருகிறது, அங்க இருக்கக்கூடிய பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, தானியேலை எப்படியாவது அவனை கவிழ்த்து போடணும், அவனுக்கு விரோதமா செயல்படுறாங்க. ஆனாலும் தானியேல் எதை குறித்து என்ன பண்ணல? கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவன் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன நடந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. அப்போ தானியேல் மீது குற்றம் எப்படியாவது சாட்டணும்னு சொல்லிட்டு அவனுடைய ஜெபத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி இப்போ தானியேலை ராஜாவின் இடத்துல போய் என்ன பண்றாங்க? அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் போய் சொல்றாங்க, ராஜா, உம்மை தவிர வேற யாரையும் எதையும்
30 நாட்கள் வரைக்கும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினாங்கன்னா பெர்சியர் மேதியர் பிரமாணத்தின்படி இந்த கட்டளையை நீங்க பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டால் ராஜாவாலே அது தடுக்க முடியாது. அப்படியா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சேர்ந்து வந்து தானியேல் மீது குற்றம் சாட்டணும்னு சொல்லி தானியேலை அந்த கையெழுத்துக்கு, அந்த உடன்படிக்கை, அந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து இடும்படியாக அந்த பிரதானிகள் அந்த தேசாதிபதிகள் ராஜாவின் இடத்துல போய் உத்தரவு கேட்டு தானியேலும் அந்த பத்திரத்திற்கு என்ன பண்றாரு, இதை நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி கையெழுத்துகிறார். எதை? 30 நாள் வரைக்கும் யாரையும் நான் சேவிக்கணும், உங்களை தான் சேவிப்பேன், இது உடன்படிக்கையில் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி அந்த பத்திரத்துல சைன் பண்றாரு. ஆனா நடந்தது என்ன? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தம் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த இடத்துல தானியேலுக்கு தெரியும், ராஜாவின் இடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுன்னு தெரியும். ஆனாலும் கூட தேவனை நோக்கி என்ன பண்றாரு? 3 வேளை, 1 வேளை 2 வேளை இல்லை, 3 வேளையும் எருசலேமின் நேராக ஜன்னல் திறந்திருக்க கண்டு 3 வேளையும் தேவனை நோக்கி இப்போ இவர் ஜெபிக்கிறார். இப்ப இவர் ஜெபத்துல என்ன பண்ணிடுறாங்க? குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தானியேலின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பட்ட யூதா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இப்ப போய் ராஜாவிடத்துல போய் ராஜாவை நோக்கி சொல்றாங்க, ராஜாவே, நீங்க சிறை பிடித்து கொண்டு வந்த அந்த தானியேலு, நீங்க அந்த கையெழுத்து அவர் இன்னும் கூட என்ன பண்றாரு, அவர் அப்ப கூட அவங்க தேவனை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல போய் அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தண்ணீர் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். பெர்சியர் மேதியருடைய பிரமாணத்தின்படி ராஜாவால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனா இந்த ராஜா தானியேலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியாச்சு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுதான். அதுக்கு மீறி நடந்தா பனிஷ்மெண்ட் தான். அதை யாராலுமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது தானியேலுக்கு நேராக வந்திருக்கு. ஆனா அந்த ராஜாவுக்கு தானியேல் மீது மிகுந்த ஒரு அன்பு உண்டு. அடுத்த வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீத்தும் கட்டளையும் மாற்றக்கூடாது என்பது மேதியாருக்கும் பெர்சியாவுக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார். மேதியார் பெர்சியாவுடைய பிரமாணம் அதை யாராலுமே மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்களை தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி இப்ப கட்டளை பிறப்பிக்கப்பட்டாச்சு. சிங்கக்கபியில யாரை கொண்டு வந்து போடணும்? தானியேலை கொண்டு வந்து போடணும். அடுத்த வசனம்.
ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. ராஜாவுக்கு இப்ப என்ன வரல? தூக்கமே வரல. ஐயோ, தானியேல் என்ன ஆனாருன்னு தெரியலையே, சிங்க கெபியில போட்டுட்டாங்களே. ராஜாவுக்கு அவ்வளவு ஒரு அன்பு தானியேல் மீது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜெபம் ஒரு மனுஷனை எப்படி பாதுகாக்கும் என்பதை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்துல நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த ஜெபம் எந்த ஒரு அழிவின் பாதையில போனாலும் கூட அந்த அழிவின் பாதையிலிருந்து அந்த ஜெபம் நம்ம என்ன பண்ணும்? மீட்டெடுக்கும். அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போமானால், காலமே கிழக்கு வெளுக்கும். ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஆனா குகைக்கு அருகாமையில போய் எப்படியாவது தானியேலை நான் போய் என்ன பண்ணணும்? பார்க்கணும். சிங்கத்தின் கெபியில போட்டா யார் உயிரோடு இருக்க முடியும்? அப்போ தானியேலுடைய அந்த ராஜா வந்து இப்ப தானியேலை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி எப்ப வெளுக்கும் சொல்லி பார்த்துட்டு காலமே கிழக்கு வெளுக்கும் போதே ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இப்ப என்ன கூப்பிடுறாரு? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? முன்னாடி என்ன சொன்னாரு? உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம 16வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ தப்புவித்தாரா என்பதை அங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இப்ப இந்த சூழ்நிலையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு. ஒரு சிங்க கெபியில தானியேலை தூக்கி அந்த குழியில் என்ன பண்ணிட்டாங்க? தானியேலை சிங்கம் கீழே சிங்கம் இருக்கு, தானியேலை தூக்கி அந்த குழியில போட்டுட்டாங்க. இப்ப சுத்திலும் சிங்கம் இருக்கும். தப்பித்தே வெளியே வர முடியாதபடிக்கு கல்ல என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில ராஜாவுடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாவுக்குள்ள ஒரு என்ன இருக்கு? தானியேல் எப்படியே செத்து இருக்க மாட்டாரு. ஏன்னா அந்த தானியேலுடைய தேவன் வந்து ஜீவனுள்ள தேவன். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அப்ப நிச்சயமா தானியேல் என்ன பண்ணிருப்பாரு? அவங்க தேவன் என்று காப்பாற்றி இருப்பாருன்னு சொல்லி இந்த சூழ்நிலையில அவர் அப்படியே வார்த்தையை பேசிட்டு அப்படியே நிற்கிறார். நிற்கும் பொழுது ஒரு சத்தம் வெளியே வருகிறது. அடுத்த வசனம், அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. அப்ப அந்த ராஜாவுடைய இருதயம் எவ்வளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அடுத்த வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அதாவது தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாய் நடந்தேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் எப்படி நடந்தேன்? உண்மையாய் நான் நடந்தேன், நீதியாய் நடந்தேன். அப்படி என்றால் தேவனுக்கு முன்பாக அந்த ஜெபத்துல யார் உண்மையா இருக்கிறார்? தானியேல் உண்மையாக இருக்கிறார். ஒரு சிங்க வாயை கர்த்தர் கட்டி போடுகிறார் என்றால் அப்போ தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஜெபிக்கணும்னு சொல்றேன்னா, நம்ம ஜெபிக்க நம்ம முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும். ஏன்னா பிசாசன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம்னு சொல்லி நாளுக்கு நாள் காத்து கொண்டிருக்கிறான். அவன் யாரை விழுங்குவான்னா
தேவனுடைய பிள்ளைகளை தான் எப்படியாவது விழுக வேண்டும் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் செபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்பி வர முடியாது. அந்த ஜெபம் நம்மையும் சரி, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த ஜெபம் பாதுகாக்கப்படும். இப்ப தானியேலுடைய ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டி போடக்கூடிய அளவுக்கு தூதர்களை கர்த்தர் நிறுத்தி தானியேலை காப்பாற்றினார். ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா, தானியேலுக்கு விரோதமாக யார் வந்து ராஜாவின் இடத்துல இந்த பிரமாணங்களை நிறைவேற்றும்படி சொன்னார்களோ அவங்க பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் அந்த குழியில தூக்கி போட சொன்னார் ராஜா. அவங்க குழிக்கு கீழே போகிறதுக்கு முன்பாகவே சிங்கங்கள் எல்லாம் கவினது. தானியேலை மாத்திரம் கவவில்லை என்றால் அவர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்து அந்த ஆராதனை, அந்த ஜெபமும் தானியேலை சிங்கத்தின் கெபியில் இருந்து காப்பாற்றினது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். 24வது வசனம், தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரை யோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உண்மையை குறித்து முழுவதும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்பவே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகிவிட்டது. இன்னும் உபத்திரவத்தின் உண்மையை குறித்தும், அடுத்தபடியாக மனம் திரும்புதலின் உண்மையை குறித்தும், திருவிருந்தின் உண்மையை குறித்தும் அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். இன்றைய தினத்திலே நாம் 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். உண்மையில் விசுவாசத்தில் எப்படி உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், 3வதாக ஜெபத்தில் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். மேலும் அடுத்த வாரம் இதை குறித்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.